உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வணக்கம். இந்த போன்ல NFC இருக்கு, இந்த போன்ல NFC இல்ல, இந்த போன்ல NFC இருக்கு, இந்த போன்ல NFC இல்ல. சோ நான் எந்த ஒரு சென்சார் இருக்கு இல்ல அப்படின்னு குறிப்பிட்டு சொல்றேனோ இல்லையோ, கண்டிப்பாவே நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸ்லயும் NFC சென்சார் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். ஸோ எதுக்கு இந்த ஒரு சென்சாருக்கு மட்டும் நான் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறேன்? ஸோ NFC அப்படிங்கிறது வந்து அடுத்த ஒரு அட்வான்ஸ்மெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோல NFC அப்படின்னா என்ன, அது எங்க யூஸ் பண்ணலாம், என்னோட பர்சனல் சாய்ஸஸ்ல டாப் 5 NFC-யோட பயன்பாடுகள் என்ன, ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன டெக்ஸ்டை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல எப்பெல்லாம் ஒரு புது வீடியோ அப்லோட் பண்ணுவோமோ அதை பத்தின நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்துடும். ஸோ NFC அப்படின்னா NFC-யோட மொதல் அப்ரிவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நியர் ஃபீல்ட் கம்யூனிகேஷன். ஸோ இது வந்து பேசிக்காக வந்து ஒரு பாயிண்ட் பை நெட்வொர்க். ஸோ இப்போ ஒரு டிவைஸ்லேருந்து நான் ஒரு டேட்டா சென்ட் பண்ணுறேன், ஒரு ரிசீவ் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட் மட்டும் தான் போகும். ஸோ NFC அப்படிங்கிறது வந்து இப்போ புதுசாக லான்ச் பண்ணிக்கிற ஒரு டெக்னாலஜி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இது வந்து பல நாட்களாகவே இருக்குது. ஆனால் இப்போ இதோட பாப்புலாரிட்டி மற்றும் இதோட பயன்பாடுகள் வந்து நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சு, இதோட யூசேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதுதான் இப்போ வந்து NFC வந்து ஒரு பெரிய அளவில் எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையும் கொடுக்குறதுக்கான மெயினான ஒரு ரீசன். NFC அப்படிங்கிறது வந்து RFID-க்கு அடுத்த ஒரு அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போ RFID அப்படின்னா பேசிக்காக நம்ம ஒரு டெபிட் கார்ட்ஸை வந்து நம்ம ஏதாவது ஒரு ATM மிஷினில் வந்து ஸ்வைப் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அது வந்து நம்ம என்டர் பண்ணிட்டு எக்ஸிட் பண்ணிவிடும். ஸோ அது வந்து நம்ம கார்டில் இருக்க டீடைல்ஸ் வந்து அந்த ATM மிஷின் வந்து கிராஸ் பண்ணிக்கும். ஸோ அதுதான் பண்ணுமே தவிர நம்ம ATM மிஷின்லேருந்து நம்ம எந்த விதமான இன்ஃபர்மேஷனையும் நம்மளால எடுக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு ஒன் வே அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ அதே இது NFC அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து 2 வழி. ஸோ நீங்க டேட்டா அனுப்பவும் முடியும், ரிசீவ் பண்ண முடியும். ஸோ அதுதான் NFC. ஸோ அடுத்து NFC-யோட மேக்ஸிமம் ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேக்ஸிமம் ரேஞ்சே வந்து ஒரு 10 சென்டிமீட்டர் தான். ஸோ இப்போ என்கிட்ட 2 NFC, இது வந்து NFC எனேபிள், ரெண்டுமே NFC எனேபிள் டிவைசஸ் இல்லை. ஸோ இப்போ இந்த 2 NFC எனேபிள் டிவைசஸ் அப்படின்னா இதோட மேக்ஸிமம் டிஸ்டன்சஸ் 10 சென்டிமீட்டர் வரைக்கும். ஆனால் இதோட எக்ஸிகியூஷன் வந்து எப்போ சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்கா ஜஸ்ட் 2 டிவைசஸும் டேப் பண்றது மூலமா தான் இதோட NFC வந்து உடனே எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எனேபிள் டிவைசஸ். ஸோ எந்தெந்த டிவைசஸ்ல NFC யூஸ் பண்ணாங்க? ஸோ பேசிக்கா நான் முன்பே சொன்ன மாதிரி இப்போ வர பட்ஜெட் செக்மெண்ட் ஸ்மார்ட் போன்ல இருந்து பிரீமியம் ஸ்மார்ட் போன்ஸ் வரை எல்லா ஸ்மார்ட் போன்ஸ்லயுமே வந்து NFC சென்சார் கொடுக்குறாங்க. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸ்பீக்கர்ஸ், பிரிண்டர்ஸ், இந்த மாதிரி பலவிதமான கேட்ஜெட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இப்போ மோஸ்ட்லி வந்து NFC வந்து எனேபிள் பண்ணி தான் கொடுக்குறாங்க. ஸோ அடுத்து NFC-யோட பிளேஸ்மெண்ட் பார்க்கலாம். ஸோ இப்போ மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல வந்து NFC வந்து பேக்ல இருக்கிற பேட்டரி கேஸ்ல தான் கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல வந்து NFC எங்க கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நம்ம போனோட பேக் கவரோட பின்னாடி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இந்த போன்ல NFC இருக்கு அப்படின்னா ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேஸ்ல இந்த இடத்துல இந்த மாதிரி சிப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மூலமா தான் NFC வந்து ஒர்க் ஆகும். மேலும் இப்போ வர மோஸ்ட் ஆஃப் த போன்ஸ் வந்து நான் யூசர் ரீப்ளேசபிள் பேட்டரி தான் ஆகுது. ஸோ வந்து பேக் கவர் வந்து நம்ம கட்ட போறது இல்லை. ஸோ அதுக்கு பின்னாடி கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகம். ஸோ அடுத்தது வந்து NFC வந்து எப்படிலாம் யூஸ் பண்றாங்க? ஸோ இது வந்து 3 இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னாக்கா எமுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எமுலேஷன் அப்படின்னா என்னன்னா இப்போ நம்ம பேசிக்கா ஒரு பேமெண்ட் வந்து NFC யூஸ் பண்ணி பண்றோம் அப்படின்னா ஸோ அந்த பேமெண்ட் வந்து நம்ம NFC மூலமா பண்ற வந்து கிராஸ் பண்ணிட்டு அந்த பேமெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணுது. ஸோ அதுதான் எமுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா பீர் டு பீர் கம்யூனிகேஷன் அப்படின்னு இருக்கு. நான் முன்பே சொல்லியிருக்க மாதிரி இப்போ ஒரு 2 டிவைஸ்க்கு வந்து கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் டேப் பண்ணாலே போதும். ஸோ அதை தான் பீர் டு பீர் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ரீட் அண்ட் ரைட் டேக்ஸ். ஸோ இந்த டேக்ஸ் NFC டேக்ஸ்னா என்ன, அதோட பயன்பாடுகள் வந்து என்ன அப்படிங்கிறத கடைசியில் சொல்றேன். ஸோ இந்த NFC டேக்ஸ்க்கு ரீட் பண்றது மற்றும் ரைட் பண்றது கமெண்ட்ஸ் வந்து நம்ம ரீட் பண்ணி அது மூலமா டாஸ்க் பண்றது, இது எல்லாத்துக்குமே வந்து NFC வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து இந்த NFC-யோட பயன்பாடுகள் வந்து எக்கச்சக்கமா இருக்கு. ஸோ என்னை பொறுத்தவரையும் இதோட டாப் 5 பயன்பாடுகள் என்ன அப்படிங்கிற ஒரு ஆர்டர்ல பார்க்கலாம். ஸோ என்னோட லிஸ்ட் ஆஃப் NFC-யோட பயன்பாடுகள் வந்து 5வது இடத்துல இருக்க வந்து பிசினஸ் கார்டு. ஸோ இப்போ நீங்க பேசிக்கா வந்து ஒரு விசிட்டிங் கார்டு அடிக்கிறீங்க அப்படின்னா ஸோ அதுல வந்து உங்களோட டீடைல்ஸ் மற்றும் அட்ரஸ் இந்த மாதிரி ரொம்ப பேசிக்கான டீடைல்ஸ் மட்டும் தான் உங்களால கொடுக்க முடியும். ஸோ இதே ஒரு NFC பிசினஸ் டாக கொடுக்குறீங்க ஸோ அப்படின்னா அந்த ஒரு குறிப்பிட்ட NFC பிசினஸ் டாக்ல ஜஸ்ட் உங்களோட நேம் மற்றும் உங்களோட ஒரு ஆர்கனைசேஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷன் நம்பர் மட்டும் கொடுத்துட்டு ஸோ அந்த NFC பிசினஸ் கார்டை வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ண வந்து ஓல் நம்மளோட ரெஸ்யூமேவே NFC பிசினஸ் கார்டை ப்ரோக்ராம் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க ஒரு குறிப்பிட்ட உங்களுக்கு வெப்சைட் இருக்கு அப்படின்னா ஸோ அந்த NFC டேப் பண்ற மூலமா டேரக்டா உங்களோட வெப்சைட்டுக்கு போற மாதிரி பண்ணிக்க முடியும். அடுத்து என்னோட லிஸ்ட்ல 4வது பயன்பாடா நான் பார்க்கறது வந்து போர்டிங் பாஸ். ஸோ இப்போ நம்ம டேரக்டா போய் டிக்கெட் எடுக்கிறோம் அப்படின்னா வரிசையில் நிக்கணும். ஸோ நிறைய ப்ராசஸ் இருக்கு. ஸோ இதே டிக்கெட்ஸ் எல்லாமே நம்ம நெட்ல எடுத்தாலுமே ஸோ அந்த நம்ம நெட்ல எடுத்த டிக்கெட் வந்து டேரக்டா அங்க போய் வாங்குறதுக்கு வந்து சில சமயம் வந்து கியூ இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாம இது வந்து NFC எனேபிள்டா கொண்டு வந்தோம் அப்படின்னா ஸோ ஜஸ்ட் நம்ம போனை வந்து NFC எனேபிள்டா இருக்கிற அந்த இதுல வந்து ஜஸ்ட் போர்டிங்ல வந்து ஜஸ்ட் டேப் பண்ணிட்டு நம்ம போர்டிங் பண்ணிக்கலாம். இல்ல ஒரு ட்ரெயின் அப்படின்னா டேரக்டா வந்து அதோட டிக்கெட் வந்து ஜஸ்ட் நம்ம எடுத்துட்டு போகலாம் அப்படின்னா ஸோ அது வந்து எந்த அளவுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஸோ என்னோட பயன்பாடுகள்ல 3வது நான் பார்க்கிறது வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து நம்ம நார்மலா பண்றது அப்படின்னா ஷேர் இட் இல்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஆப் மூலமா பண்ணுவோம். ஸோ அந்த ஆப் வந்து கனெக்ட் பண்றது அது ஒரு ப்ராசஸா இருக்கும். இல்ல மேலும் நம்ம ப்ளூடூத்ல பண்றோம் அப்படின்னா ஸோ பேர் பண்ணி இங்க கனெக்ட் கொடுத்து அங்க கனெக்ட் கொடுத்து ஸோ வந்து சம்திங் மெஸ்ஸியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாம
டேரக்டா ஜஸ்ட் ஒரு டேப் பண்றோம், 2 டிவைசஸையும் நம்மளோட 2 NFC எனேபிள் டிவைசஸ் ஜஸ்ட் டேப் பண்றோம் அப்படின்னா ஸோ டேட்டா வந்து கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும், டேட்டா ஷேர் பண்ண முடியும். ஸோ என்னோட பயன்பாடுல ரெண்டாவது நான் கொடுத்துருக்கேன் வந்து NFC டேக்ஸ். ஸோ இந்த NFC டேக்ஸ் வந்து இதோட பயன்பாடு வந்து ரொம்பவே அதிகம். ஸோ இந்த NFC டேக் என்ன அப்படின்னா பேசிக்கா வந்து ஒரு பிளாஸ்டிக் ஷெல் உள்ள ஒரு மைக்ரோ சிப் தான். ஸோ இந்த மைக்ரோ சிப்போட சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப கம்மியான KB கணக்குல தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து அதிகபட்சமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 8 KB தான் இருக்கும் இந்த NFC டேக்ஸ் எல்லாமே அதிகபட்சமான அதோட ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா. ஸோ இந்த NFC டேக்ஸை யூஸ் பண்ணி நீங்க வந்து ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு கமாண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி பண்ணிக்கலாம், இல்லை ஒவ்வொரு ஆப் எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி. ஸோ எது வேணா நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒவ்வொரு கமெண்ட்ஸுமே வந்து சில பைட்ஸ்ல மட்டும் தான் அந்த மாதிரி பல விதமான கமெண்ட்ஸ் வந்து நம்ம ஒரே ஒரு NFC டேக்ல கூட நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சோம். ஸோ இந்த NFC டேக் வந்து ப்ரோக்ராம் பண்றதுக்கான நிறைய ஆப் வந்து நம்ம ஆண்ட்ராய்ட் பிளே ஸ்டோர்ல இருக்கு. ஸோ அதுல வந்து ஒரு பெஸ்டான ஆப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ அது நீங்க உங்க போன் வந்து நீங்க இதை பாக்குறதே கூட ஒரு NFC இருக்கிற போனா இருக்கலாம். ஸோ அந்த NFC போன் இருந்துச்சு அப்படின்னா ஸோ ஜஸ்ட் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுல வந்து கிரியேட் டாஸ்க் அப்படின்னு கொடுத்து NFC டாஸ்க் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ அதுல என்னென்ன டாஸ்க்லாம் பண்ண முடியுது, என்னென்ன ஆப்லாம் பண்ண முடியுது அப்படின்னு நீங்களே செக் பண்ணி பாருங்க. இது வந்து உங்கள்ட்ட வந்து NFC டேக் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நார்மலாவே பார்க்கலாம். ஸோ இந்த டேக்ஸ் எங்கெங்க யூஸ் பண்ணணும்? ஸோ ஜஸ்ட் நம்ம தூங்க போறப்ப நம்ம போன் என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் வந்து பர்டிகுலர் டைமுக்கு அலாரம் வைப்போம், நம்ம போனை வந்து சைலண்ட்ல போடுவோம். ஸோ இந்த ரெண்டுமே வந்து ஒரு குறிப்பிட்ட டேத்துக்கு வந்து அலாரம் வைக்கிற மாதிரியும் நம்ம அந்த டேக் வந்து சைலண்ட்ல போடுறோமே அப்படின்னு வச்சுட்டு அதை வந்து நம்ம பெட் சைட்ல வந்து நம்ம பெட்டுக்கு பக்கத்துல வந்து நம்ம ஒட்டி வச்சிட்டோம் அப்படின்னா ஸோ ஜஸ்ட் நம்ம தூங்க போறோம் நம்ம போனை வந்து அந்த டேக்ல வந்து ஒரு டேப் பண்ணி நம்ம வச்சிட்டோம் அப்படின்னாலே போதும், குறிப்பிட்ட அந்த டேத்துக்கு அலாரமும் ஆக்டிவேட் ஆயிடும், மேலும் நம்ம போனும் வந்து சைலண்ட் மோடுக்கு உடனே மாறிடும். ஸோ நம்ம இப்போ எங்கேயாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து அடிக்கடி டிராவல் பண்ணுவோம் அப்படின்னா ஸோ அந்த ஒரு ஸ்பாட்டுக்கான நேவிகேஷன் வந்து நம்ம வீட்ல இருந்து வந்து அந்த நேவிகேஷன் வந்து நம்ம ஒரு டேகா வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணிட்டு ஸோ அதை நம்ம கார்ல வச்சிட்டோம் அப்படின்னா ஸோ ஜஸ்ட் நம்ம கார்ல ஏறிட்டு ஜஸ்ட் இந்த போனை வந்து நம்ம அந்த டேக்ல டேப் பண்ணிட்டு வச்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நேவிகேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது வந்து ஒரு யூஸ்ஃபுல் ஆகும். ஸோ இது மாதிரி இதோட பயன்பாடுகள் வந்து எக்கச்சக்கமா இருக்கு. ஸோ இப்போ உதாரணம் சொல்லலாம் அப்படின்னா இப்போ நான் வெளியே போறேன் அப்படின்னா என்னோட பேக்ரவுண்ட் ஆப்ஸ் வந்து ஃபுல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு வைஃபை ஆஃப் பண்ணிட்டு மொபைல் டேட்டா ஆன் பண்ணிட்டு ஸோ அதை வைக்கணும் அப்படின்னா ஸோ அதுக்கு நான் ஒரு டேக் கிரியேட் பண்ணிட்டு வச்சுட்டேன் அப்படின்னா ஸோ அந்த டேக் எப்பயுமே என் பேக்கெட் இருந்துச்சு அப்படின்னா ஸோ ஜஸ்ட் அது ஃபோன் டேப் பண்றப்பே அது வந்து ஃபுல்லாவே ஆயிடும். ஸோ எனக்கு வந்து வேலை வந்து ரொம்ப ஈஸி ஆகுறது வந்து இந்த NFC டேக்ஸ் மூலமா யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த இன்னும் ஆப்பிள் வந்து NFC டேக்ஸ்க்கு வந்து சப்போர்ட் வரல, அவங்க ஆப்பிள் பே லேட்டா தான் கொண்டு வந்தாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து NFC டேகே வந்து சப்போர்ட் கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ என்னோட இந்த லிஸ்ட்ல டாப் பயன்பாடா நான் பாக்குறது வந்து பேமெண்ட். ஸோ இப்போ நம்ம வெளியே போறப்ப நம்மள்ட்ட பணம் சில்லறை எதுவுமே தேவையில்ல, கார்ட்ஸ் எதுவுமே தேவையில்ல. ஸோ நம்ம ஜஸ்ட் நம்ம போனோட வெளியே போனா போதும், நம்ம எல்லாமே பண்ணிக்க முடியும் அப்படின்னா ஸோ அது வந்து எவ்வளவு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது வந்து எல்லா விதமான பேமெண்ட்ஸும் இப்போ முன்னெடுத்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ வந்து கூகுள் வேலட் யூஸ் பண்ணி வர ஆண்ட்ராய்ட் பேவா இருக்கணும் மற்றும் சாம்சங் பே மற்றும் ஆப்பிள் பே எல்லாமே NFC யூஸ் பண்ணி தான் வராங்க. மேலும் சாம்சங் பே வந்து இந்தியாவுக்கு கூடிய சீக்கிரம் வரப்போகுது அப்படிங்கிறது வந்து மேலும் ஒரு நல்ல விஷயம். இப்போ சாம்சங் பே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அந்த சாம்சங் பே ஆப்ல நம்மளோட கிரெடிட் கார்டு மற்றும் டெபிட் கார்டு எல்லா டீடைல்ஸுமே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா போதும். ஸோ ஜஸ்ட் நம்ம ஒரு கடைக்கு போறோம், நம்ம வேணுங்கிற எல்லாத்தையுமே ஷாப் பண்ணிட்டு ஜஸ்ட் வரப்ப நம்ம போனை வந்து டேப் பண்ணி நம்ம வந்துடலாம் அப்படின்னா அது வந்து எவ்வளவு ஒரு ஈஸியான ஒர்க்கா இருக்கும் அப்படிங்கிறது இது வந்து NFC-யோட ஒரு மேஜரான பயன்பாடு. ஸோ இது வந்து நிறைய இடத்துல யூஸும் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பாசிட்டிவ் இருக்கு ஒரு டெக்னாலஜி அப்படின்னா கண்டிப்பா அதோட நெகட்டிவும் கண்டிப்பாவே தான் இருக்கும். என்னை பொறுத்தவரை இதுல வந்து 2 மேஜரான டிராபேக்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் வந்து நியர் ஃபீல்ட். இப்ப நானும் இன்னொருத்தவங்களும் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து ரொம்ப பக்கத்துல இருந்தா மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு டிராபேக் தான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா செக்யூரிட்டி. ஸோ நம்ம டெபிட் கார்டை வந்து நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா ஸோ அந்த நம்பர் பார்த்துருவாங்க, இல்ல நம்ம என்டர் பண்ற நம்மளோட பின் நம்பரை பார்த்துருவாங்க. ஸோ அதுக்காக நம்ம NFC-க்கு மாறும். ஆனா NFC-லயும் அதே செக்யூரிட்டி டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. எப்படி இப்ப நம்மளோட போன் தொலைஞ்சு போச்சு, நம்ம போனோட லாக்கை மட்டும் கிராக் பண்ணாலே போதும், அவங்க வந்து எந்த விதமான பேமெண்ட்ஸ் பண்றதுக்கான நம்ம கார்டை வந்து இது பண்றதுக்கான அந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ எது அப்படின்னாலுமே ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். ஆனா NFC-யை பொறுத்த வரைக்கும் டிஸ்அட்வான்டேஜஸோட அதோட பயன்பாடுகள் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கிறதா நான் பாக்குறேன். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் உங்கள்ட்ட NFC டிவைசஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸோ இதுல நீங்க ஏதாவது யூஸ் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிறது எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடித்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மேலும் நம்ம சேனலோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதில் நீங்க எதாவது இருந்தீங்க அப்படின்னா உடனே தகவல்கள் மற்றும் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் மறந்து நம்ம டெக் சட்டையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்.